إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பராபலிக்கும் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய நேரிய வழியில் நடந்த அத்துணை நன்மக்களின் மீதும் நம் மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் இறங்கட்டுமாக. குர்ஆன் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பில் 6வது கிளாஸில் நம்ம இருக்கோம். இது வரைக்கும் முடிந்த அந்த வகுப்புகளில் நம்ம எப்படி பணிவோடு தாழ்வோடு இருக்கணும் அப்படிங்கிற பண்பை பார்த்தோம். 2வதாக முன் முடிவுகள் இல்லாமல் நம்ம இந்த குர்ஆனை அணுக வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படி நம்ம தாழ்வாகவும் முன்முடிவுகள் எதுவும் இல்லாமலும் இந்த குர்ஆனை நான் செயல்படுவேன் அப்படிங்கிற எண்ணம் நம்மளிடத்துல நம்ம வளர்த்துக்கணும். அடுத்து இப்போ நம்ம செயல்படுறதுக்கு தயாராகும் போது வரக்கூடிய தடைகளை நம்ம தகர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த தடைகள் ஷைத்தானின் மூலியமாக ஏற்படக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ்விடத்தில் அதுக்கு நாம் உதவி தேடக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த 4 பண்புகளை நம்ம நல்லா விரிவாக பார்த்தோம். அப்போ இந்த 4 பண்புகளையும் நம்மக்கிட்ட ஒன்று சேர நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்து இந்த குர்ஆனுடைய வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தையினுடைய மதிப்பை நம்ம உணரணும். இந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? சாதாரணமாக மனிதர்கள்லையே பார்த்தோன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா அந்த சொல்கிறவரை பொறுத்து தான் அவர் சொல்கிற அந்த வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு செய்தியை ஒரு நபர் சொல்கிறாரு அப்படின்னா அந்த நபரை பொறுத்து தான் என்ன இருக்குது, அவருடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு கனமாக இருக்குது, இந்த வார்த்தைகள் ஏற்புடையதா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வருவோம். அப்போ சொல்பவருடைய நிலை என்ன, தகுதி என்ன, இதை சொல்கிற தகுதி முழுமையாக அந்த நபருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் சொல்கிறத அந்த அவர் சொல்கிற அந்த வார்த்தைகளை கேட்பவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய மதிப்பை உயர்த்தலாமா அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம குர்ஆனுடைய விஷயத்தில் குர்ஆனுடைய மதிப்பு நம்மளுடைய உள்ளத்தில் நம்ம இறங்கணும். திருக்குர்ஆன் யாருடைய சொல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். குர்ஆனுடைய மதிப்பை நாம் நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். சாதாரணமாக ஒருத்தர் என்ன செய்கிறாரு, வாயால் சொல்லப்படுற ஒரு செய்தி இருக்குது. மக்கள் எதை யாருடைய வார்த்தையை பின்பற்றுவாங்க, யாரை மதிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நிதர்சனமாக நம்மளால் பார்க்க முடியுது. ஏதோ ஒரு கொஞ்சம் நாள் பழக்கம் இருக்குது, ஒருத்தரை அடிக்கடி சந்திக்கிறோம், அவர் ஒரு தகவலை ஓடி இந்த மாதிரி ஆயிருக்கு, கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை நம்ம ஒரு சாதாரணமாக தான் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி அது ஒரு சட்டமாகவோ அது ஒரு பெரிய ஒரு ஆர்டராகவோ வரும்போது தான் நம்ம என்ன செய்வோம், ஆமாம் இவர் சொன்னது உண்மைதான், அன்றைக்கி இவர் சொன்னார், ஆனால் அவர் சொன்னதை நம்ம ஒரு பொருட்டாக நினச்சிருக்க மாட்டோம். இதுவே ஒரு கவர்மெண்ட் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆள் சொன்னாங்கன்னா நம்ம கேட்போம். நம்மளுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துலையே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத விட ஒரு மருத்துவர் சொன்னால் என்ன ஆகும், நம்மளுடைய உள்ளத்தில் பதியும். ஏன்னா அதுக்கான தகுதியை அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதே மாதிரி தான் எல்லா விதமான நல்ல அறிவு படைத்தவங்க, நல்ல அதிகாரத்தில் இருக்காங்க, ரொம்ப பெரிய அத்தாரிட்டிஸில் இருக்கிறவங்க சொல்கிறத நம்ம என்ன செஞ்சுருவோம், ஏற்றுக்கக்கூடியவங்களாக இருக்கும். அப்போ ஒரே விஷயமா இருந்தாலும் சொல்லக்கூடிய ஆட்களுடைய அந்த தராதருக்கு அந்த அவங்களுடைய தராதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்கிறோம், அந்த விஷயத்திற்கான முக்கியத்துவத்தையும் அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த கட்டாயமும் நிர்பந்தமும் நமக்கு ஏற்படும். இப்போ கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை படி தான் நம்ம கேட்போம் இல்லையா. அது மாதிரி தான் நம்ம கவனமாக இந்த விஷயத்தை உள்வாங்கிட்டு அதை நம்ம செயல்படுத்தணும். எப்படி முன்முடிவுகள் இருக்கக்கூடாது, அப்படி முன்முடிவுகள் எடுக்காமல் நம்ம இந்த குர்ஆனை அணுகணும். இதுக்கு முழுசாக என்ன செஞ்சிடும், தாழ்ந்து பணிஞ்சு நம்ம இந்த குர்ஆனை கவனித்து கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். இதுக்கு எதிராக எந்த சிந்தனையும், இந்த குர்ஆனுக்கு எதிராக எந்த சிந்தனையும் நம்மக்கிட்ட வரக்கூடாது.
அப்படின்னா இந்த குரானுடைய சொல் வந்து யாருடைய சொல்லாக இருக்குது? இதை அப்படியே கேட்டு நம்ம செயல்படுத்தணும். அப்படின்னா இது வந்து யாரோ நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒன்றும் சொல்லலை, இல்லை நம்மளை விட கீழே இருக்கிற நம்மளுடைய நம்ம வயசில் கீழே இருக்கிறவங்க சொல்கிறாங்களா, அந்த வீட்டை வந்து நல்ல முறையில் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க, எல்லா பொறுப்புகளையும் மேற்கொண்டு இருக்கிறாங்க, அப்போ அவங்களுடைய பேச்சை வந்து நம்ம கேட்போமா? அப்போது இங்கே யாருடைய பேச்சு வந்து பிரதானமாக நம்மளால் கேட்கப்படும், நம்ம அதை புரிஞ்சு நம்ம நடந்துப்போம் அப்படின்னு சொன்னால் அது ஹார வர்க்கத்தில் இருக்கிறவங்க தான். அப்போது எல்லாத்தையும் படைத்த அந்த படைப்பாளனுடைய சொல்லை தான் நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த குரானிய வகுப்பில் அறிஞ்சிக்க போகிறோம். அப்போ அதுக்கு முதல்ல நம்மக்கிட்ட கட்டுப்பாடு வேணும். நம்ம கட்டுப்பட்டு என்ன செய்யணும், இந்த குரானுடைய வசனங்களை நம்ம செவிமெடுக்கணும். இந்த செய்தி வந்து இந்த கட்டுப்படுதல் அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம அணுகணும்னா, இந்த செய்தி யாருக்கிட்டேருந்து வந்திருக்கு, இது அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கு, அவன் எப்பேற்பட்ட படைப்பாளனாக இருக்கான் அப்படிங்கிறத நம்மளுடைய உள்ளத்தில் அவனுடைய அந்த மகத்துவத்தை நம்ம உள்ளத்தில் இறக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 59வது அத்தியாயம் 21வது வசனத்தில் இந்த குரானை நாம் அருளி இருந்தால் வந்து என்ன ஆயிடுச்சு, நொறுங்கிடுச்சு இல்லையா? அல்லாஹ் வந்து இறக்கி இருந்ததுனால தான் அந்த மலை வந்து நொறுங்கினுச்சு. ஹஷியத்துல்லாஹ் அப்படின்னு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தான் இது நடக்கும். ஏன்னா அந்த மலைக்கு யார் வந்து இந்த குரானை இறக்கி வச்சா? அல்லாஹ் இறக்கி வச்சான். அதனால தான் அது மலை வந்து என்ன ஆச்சு, தன்னுடைய இயல்பை வந்து அதை அப்படியே மாற்றிக்கிட்டு இனி குரான் என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அது வந்தது. அல்லாஹுடைய பயத்தின் காரணத்தினால மலை தன்னையே மாற்றிக்கிச்சு. அப்போது நம்ம எப்பேற்பட்ட ஒரு சூப்பர் பவருடைய வார்த்தைகளை கேட்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல விளங்கிக்கணும். சொல்கிற ஆள் யார், அவருடைய பலம் என்ன, அவர் எப்பேற்பட்டவர், அவரால் என்னெல்லாம் முடியும், இந்த உலகத்துக்கு வந்து அவர் இந்த உலகம் மறு உலகம் இனி என்ன நடக்கும், இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இந்த பிரபஞ்சங்களை எப்படி அவர் உருவாக்குனார், அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவரை பற்றி இந்த குரானில் வந்து நம்ம தெரிகிறோம். அப்போ அல்லாஹ் தான் குரானை இறக்குனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து விளங்கியிருக்கோம். ஆனால் அது வந்து வெறும் தகவலாக நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதனால நமக்கு எந்த பயனும் கிடைக்காது. அப்போ மனதில் இறங்கி நம்ம வந்து என்ன செய்யணும், செயல் வடிவம் அதுக்கு கொடுக்கணும். அப்போ அல்லாஹுடைய வார்த்தைகளை நம்ம உள்ளத்தில் நிலைநிறுத்தணும். அல்லாஹ் வந்து தன்னை பற்றி என்ன சொல்கிறான் இந்த குரானில் அப்படின்னு பார்த்தோன்னா, 32வது அத்தியாயத்தில் 2லிருந்து 4 வரை உள்ள அந்த வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இது அகிலத்தின் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் அல்லாஹ்வே 6 நாட்களில் படைத்தான். பின்னர் அர்ஷின் மீது அமர்ந்தான். உங்களுக்கு அவனின்றி பொறுப்பாளரோ பரிந்துரைப்பவரோ இல்லை, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான். அப்போது இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் அப்படிங்கிறத சொல்கிறான். இது இறைவனிடமிருந்து தான் வந்திருக்கு. இதில் வந்து உங்களுக்கு எந்த அச்சமும் வேண்டாம். இந்த குரானில் சொல்லப்பட்டது அனைத்துமே உண்மை தான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். மேலும் 69வது அத்தியாயம் 38வது வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தோமே, ஆனால் நீங்கள் பார்ப்பதன் மூலம் நீங்கள் பார்ப்பதன் மீதும் நீங்கள் பார்க்காததன் மீதும் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நம்மளால் பார்க்க முடிஞ்சதும் நம்மளால் பார்க்க முடியாத விஷயங்கள் எத்தனை இருக்குது, அது எல்லாத்துக்கும் மேலே நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், சத்தியம் பண்ணுறேன். இது மரியாதைக்குரிய தூதருடைய கூற்றாக இருக்குது. அவர் மூலியமாக தான் என்ன வந்தது, இந்த குரான் இறக்கப்பட்டுச்சு. இது கவிஞனுடைய கூற்று இல்லை, நீங்கள் குறைவாகத்தான் நம்பிக்கை கொள்கிறீங்க. அது வந்து ஒரு கவிதை போல் இருக்குது, இது ஒரு கவிஞர் எழுதியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே. ஆனால் இதுவோ என்ன இல்லை, ஒரு ஜோதிடனுடைய கூற்றும் இல்லை. ஜோதிடன் வந்து என்ன செய்வான்,
எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு வரும். சில நேரங்களில் நமக்கு வந்து லாபங்கள் ஏற்படும், சில நேரத்தில் நஷ்டம் வரும். வாழ்க்கைன்னா வந்து அப்படியே ஒரே சீராக இருக்காது இல்லையா? சந்தோஷம் துக்கம் எல்லாம் கலந்து வரும். ஆனால் அதையே வச்சு என்ன செய்வான், பிஸ்னஸாக அவன் வந்து சொல்லுவான் எடுத்து. அப்போ வந்து இது வந்து ஜோசியக்காரனுடைய கூற்றும் இல்லை, குறைவாகவே நீங்கள் படிப்பினை பெறுகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அடுத்த வசனத்தில் இது அகிலத்தாரின் இறைவனிடம் இருந்து தான் அருளப்பட்டிருக்கு. யா அதாவது இது முஸ்லீம்களுக்கு மட்டும் இறைவன் கிடையாது, அகிலத்துக்கே அல்லாஹ் தான் இறைவனாக இருக்கான், அவன்கிட்டேருந்து தான் இந்த குரான் அருளப்பட்டிருக்கு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அடுத்து சில சொற்களை இவர் முகமது மீது இட்டு கட்டி கூறியிருந்தால், இவர் அப்படிங்கிறது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சொல்கிறாங்க. இவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது அப்படின்னா அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டியிருந்தால் வலது கை, எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் பாருங்கள், வலது கையால் இவரை தண்டித்திருப்போம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்யலை, அவங்க இஷ்டத்துக்கு எதெல்லாம் சொல்லலை, என்னுடைய வார்த்தையை தான் எடுத்து சொல்லியிருக்காங்க. பட்டிங்கன்னா அவருடைய நிலை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். அடுத்து பின்னர் அவரது நாடி நரம்பை துண்டித்திருப்போம். எப்படி, அவருடைய நாடி நரம்பையே துண்டித்திருப்போம். அவரை வந்து அவருடைய விருப்பத்துக்கு அந்த சொற்களை வந்து இட்டு கட்டி அவர் சொல்லியிருந்தாருன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே என்ன செய்கிறான், இந்த மாதிரி ஒரு கடுமையை வந்து நான் கடைப்பிடிச்சிருப்பேன். அல்லாஹ் தான் அவரை தூதராகவே அமைச்சிருக்கான், ஆனால் அந்த தூதர் கூட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால் அவருக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போது உலகில் எவரும் அவனை தடுப்பவர் அல்லர், யாராலையும் அல்லாஹ்வை வந்து தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறான். இது இறைவனை அஞ்சியோருக்கு அறிவுரை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி முடிக்கிறான். அப்போது அல்லாஹ்வை வந்து யார் அஞ்சுறாங்களோ அவங்களுக்கு இந்த அறிவுரைகள்லாம் என்ன ஆகிடும், புரிஞ்சிடும். சந்தோஷங்களை இறைவன் வந்து அடைத்து தெளிவுபடுத்திட்டான், இது இறைவனுடைய வார்த்தை தான் அப்படிங்கிறது என்ன ஆகுது, தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள் மூலியமாக வந்து நிரூபிக்கிறான் இல்லையா? அடுத்தடுத்து எவ்வளோ அழகான ஒரு சான்றுகளை எடுத்து நமக்கு சொல்லியிருக்கான். அப்போ அதுக்கு அடுத்து வந்து இவ்வளோ தெளிவாக இவ்வளோ அழகாக நான் தான் அல்லாஹ், இது வந்து தூதர்கிட்டேருந்து வந்திருக்கு, இது வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலயமா கண்ணியமிகு தூதர்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னு இந்த குரானுடைய அந்த நம்பகத்தன்மை அது யாரிடமிருந்து வந்தது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ சில ஆச்சரியமான விஷயத்தை கொண்டு நாம் இதை வந்து இந்த குரானுடைய வசனங்களை வந்து நம்ம பசுமைப்படுத்தி பார்க்கலாம். நம்மளுடைய உணர்வுகளை வந்து இது வந்து கொஞ்சம் புதுப்பிக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து உண்மையிலே இந்த கிளாஸில் வந்து இது ரொம்ப புதிதாகவும் இருந்தது எங்களுக்கு. இந்த ஒரு நினைவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போதே உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த வசனங்களில் இத்தனை துணுக்குகள் வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து அறிஞ்சிக்க முடிஞ்சுது. அப்போ அல்லாஹ்வுடைய துணுக்குகளை வந்து முத்திரைகளையும் நமக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குரானில் வழங்கியும் இருக்கான். அப்போ வேறு யாரும் தரலை, நானே இந்த குரானை வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களையும் அந்த பரிசோதனை பண்ணிக்கணும், அறிவார்ந்தும் நம்ம சிந்திக்கணும், அதோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய இந்த துணுக்குகளையும் நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வகுப்பில் வந்து இந்த செய்தியையும் நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கிறோம். அப்போ 2வது அத்தியாயம் 143வது வசனத்தில், இவ்வாறே நீங்கள் மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்வோராக திகழவும் இத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எடுத்து சொல்பவராக திகழவும் உங்களை நடுநிலை சமுதாயமாக ஆக்கினோம். அப்போது இதுலேருந்து என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கி தான் வந்து இந்த குரானை வந்து நம்ம நல்லா அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நபிகளார் வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த குரானுடைய பிரதிகள் வந்து அங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம் அந்த நகல்கள் எப்படி இருக்கும்னு. ஜேரு ஜபரு நொக்கத்து எதுவுமே இருக்காது. அப்போது நபிகளாருடைய மறைவுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக், அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய காலத்தில் தான் இந்த குரானை வந்து அங்கங்கே எடுத்து சொல்லும்போது பை மிஸ்டேக்கான அந்த உச்சரிப்புகளில் வந்து தவறு வந்ததுனால எல்லாரும் எளிமையாக கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஹரக்கத்துகள்லாம் வந்து இட்டு நம்ம எளிமையாக இன்றைக்கி படிக்கிறோம். அதே மாதிரி இந்த குரானில் இன்னும் கூடுதலாக நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா, சீக்கிரம் வந்து அதை முடிக்கணும்,
அதில் வந்து ஐனாக வச்சு நம்ம வந்து சீக்கிரமாக மனப்பாடம் பண்ணுறதுக்காக, அப்புறம் அடையாளப்படுத்திக்கிறதுக்காக வந்து நம்ம வச்சுருக்கோம். அன்னைக்கும் என்ன பண்ணாங்கன்னா 30 பிரிவா அது எல்லா சூறாவையும் ஒருங்கிணைத்து தொகுக்கப்பட்டு கொடுத்தாங்க. அப்படி தொகுக்கப்படும்போது இந்த அல்பக்கர அத்தியாயம் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குனுச்சு. 286 வசனம் இருக்குது இதில். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடுநிலை சமுதாயம் அப்படின்னு சொல்கிறானா, அப்போது இங்கே வந்து 143வது வசனத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறான். அப்போது இது வந்து இந்த ஜுஸ்ஸுடைய நடுநிலையான ஒரு வசனத்துலேயும் இது அமைஞ்சிருக்கு. ஒரு 10 வருஷமாக இந்த வசனங்கள் இறக்கப்பட்டு அதுக்கப்புறமா அதை வந்து எடுத்து தொகுக்கும்போது கூட இதனுடைய அந்த நடுநிலை அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கரெக்டாக எக்ஸாக்டாக அது எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத வச்சுருக்கான் இல்லையா. இதுலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆற்றல் பொருந்தியவனாக இருக்கான். அடுத்து 33வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை வந்து சொல்கிறான். அதாவது 2 உள்ளம் அது சம்மந்தமாக வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். அப்போ அதை பற்றிய விளக்கமாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த வசனத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத தான் வந்து நம்ம முதல்ல விளங்கிக்கணும். இறைவனை எப்போவுமே ஒரு இறைவசனத்தை வந்து நம்ம எடுத்து படிக்கும்போது, அதனுடைய விளக்க உரைகளை படிக்கும்போது, இறைவன் வந்து இந்த பாடத்தை சொல்லியிருக்கான் அப்படிங்கிற ஆய்வு செய்யணும். இதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும், இது என்ன நோக்கத்துக்காக சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த இறைவசனம் வந்து அருளப்பட்டதற்கான நோக்கத்தை பார்த்துட்டு அப்புறமா தான் இறைவன் வந்து என்ன பாடத்தை சொல்ல வரான் அப்படிங்கிறத ஆய்வு செய்யணும். அதுக்கப்புறமா நம்ம பெறக்கூடிய படிப்பினை என்னன்னு நம்ம சிந்தித்து அதுக்கப்புறம் மேலும் நம்மளுடைய சிந்தனைகளெல்லாம் அதில் செலுத்தி அதில் என்ன உண்மையாக இருக்குது, நம்மளுடைய வாழ்வியலை என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சிந்திக்கணும். அப்போ மனிதன் 2 விதமான மனநிலையை வந்து முரண்பட்ட அந்த எதிர் துருவங்களாக இருக்கிற அந்த விஷயங்களை ஒரு கல்வில் வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த 2 உள்ளம் சம்பந்தமாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தரால் இருவேறு துருவங்களான ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஒரு விஷயம் வந்து இப்படியும் இருக்கும், ஒரு விஷயம் அதுக்கு எதிர்மறையாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தை வந்து மனிதனால் இந்த 2 உள்ளத்தை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எடுத்துக்காட்டாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்து இஸ்லாமும் இருக்குது, இறை மறுப்பும் இருக்குது அப்படின்னா அது 2ம் ஒன்றா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இஸ்லாமியலாக இருக்கிறவனுக்கு அவனுக்கு வந்து இணைய வைக்கக்கூடியது வந்து அவனுடைய உள்ளத்தில் இருக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல வரான். அதே மாதிரி இறைவன் ஒருவன் அப்படிங்கிற அந்த சிந்திக்கிற ஒருத்தரால் என்னவா இருக்க முடியாது, இஸ்லாமும் இருக்குது நிஃபாக்கும் இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்ல மாட்டார். அதே மாதிரி அவரால் என்ன செய்ய முடியாது, ரெட்டை வேஷம் வந்து போடுற அந்த குணம் இருந்ததுன்னா அவர் எப்படி வந்து ஏகத்துவவாதியாக வந்து இருக்க முடியும்? அப்போ முரண்பட்ட 2 அம்சங்கள் ஒன்றா சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் டிக்ளேர் பண்ணி நமக்கு வந்து சொல்லக்கூடியவனாக இருக்கான். அப்போ வந்து அதுக்கு ஒரு உதாரணம் வந்து சொல்லப்பட்டுச்சு. எப்படி சூடான ஐஸ்கிரீம் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து நம்ம கேட்டால் எப்படி ஐஸ்கிரீம் வந்து சூடாக இருக்கும்? அந்த ஐஸ் அப்படிங்கிறதே என்னது, குளிர்ந்த ஒரு சாராக அது இருக்குது. அது எப்படி சூடாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ குளிர்ச்சியும் சூடானதும் ஒரு சேர ஒன்றா ஒரே நேரத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்யணும்னா, முரண்பட்ட இந்த 2 பண்புகளோட ஒரு மனுஷன் இருக்க முடியாது, வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தான் அப்படின்னா அவன் எப்படி வாழக்கூடியவனாக இருப்பான்? போலியான வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருப்பான், ஏமாற்றக்கூடியவனாக இருப்பான், உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று வந்து சொல்லக்கூடியவனாக இருப்பான். நடிக்க தான் முடியுமே தவிர நிஜமாக உண்மையிலேயே என்ன செய்ய முடியாது, அவனால் வாழவே முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த 2 உள்ளத்தினுடைய இந்த வசனத்தின் இந்த 2 உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நோக்கத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த தொடரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் வந்து பெண்களை வந்து தாயோடு ஒப்பிட்டு என்ன செய்கிறீங்க, அப்போ வந்து லிஹார் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தது. இனிமேல் வந்து உன்னுடைய முதுகு மனைவிட்டையே வந்து என்ன சொல்லிடுவாங்களாம், இனிமேல் உன்னுடைய முதுகு வந்து தாயாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து டைவர்ஸும் பண்ணி வெளியிலையும் அனுப்பாமல் வீட்டிலையே அவங்க இருப்பாங்க. அதை வந்து எப்படி சொல்கிறது, தாயின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அவங்க உறவாடிக்குவாங்க. அப்போ
அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 உள்ளத்தை வந்து நீங்கள் வச்சுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அதே மாதிரி வளர்ப்பு பிள்ளையும் பெத்த பிள்ளையும் எப்படி சமமாக முடியும்? இன்றைக்கி பார்க்குறோம், வளர்ப்பு பிள்ளைய கூட என் பிள்ளை தான் என் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளையோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்குறாங்க. ஆனால் அல்லாஹ்வோ என்ன சொல்கிறான், அந்தந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமை, அந்த குழந்தைக்கு யார் தகப்பனோ அவர் தான் தகப்பன். நீங்கள் வந்து வளர்க்க தான் செய்கிறீங்க, நீங்கள் தகப்பனாக ஆக முடியாது அப்படிங்கிறத வந்து இந்த வசனத்தில் வலியுறுத்தி சொல்கிறான். இது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த 2 வித்தியாசத்தையும் உணரணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, ரஜுலூன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஆணுக்குரிய வார்த்தையாக இருக்குது. நிசாங்கிற வார்த்தை வந்து பெண்ணுக்குரிய வார்த்தையாக இருக்குது. அப்போ ஆணுக்கு 2 உள்ளம் கிடையாது அப்படின்னு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, அதில் கூட பாருங்களேன், பொதுவாக வந்து எல்லாருக்குமே 2 உள்ளம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லாமல், அதில் வந்து நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது இல்லையா? அதில் கூட அல்லாஹ் வந்து எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக வந்து ஆணுக்குன்னு சொல்லியிருக்கான். பெண்ணுக்கு வந்து எப்படின்னா அவங்க கருவுற்று இருக்கும்போது அந்த 4 மாதங்களுக்கு கழிச்சு அந்த கருவில் வந்து குழந்தை தங்கி 4 மாதம் கழித்து அது மனித வடிவம் வந்து பெறும். அப்போ அதுக்கு ஒரு உள்ளம் இருக்குது. அப்போ பெண்களுக்கு வந்து அந்த 2 உள்ளங்கள் இருக்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள விட்டுட்டு ஆண்களை குறித்து இந்த வந்து சொல்ல வந்து எடுத்து சொல்லக்கூடியவனாக இருக்கான். அடுத்து 2வது அத்தியாயம் 126வது வசனத்தை வந்து ஆய்வு பண்ண சொன்னாங்க. அதோடு சேர்த்தே 14வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தை வந்து ஆய்வு பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த 2 வசனத்துக்கு இடையில என்ன ஆய்வு அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த கிளாஸில் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ வந்து இந்த கிளாஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா, குரான் யார் பேசுகிறா, யார் சொல்கிறா, அவன் எவ்வளோ பெரிய மகத்துவம் வாய்ந்தவன், அவன் என்னென்னலாம் சொல்லியிருக்கான், எப்படியெல்லாம் இந்த மக்கள் வந்து அவனை புரிஞ்சுக்க முடியும், இப்பேற்பட்ட ஒரு கடவுள் இருக்காரே, இவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம வந்து செயல்படணுமே அப்படிங்கிற எண்ணத்தை இந்த கிளாஸ் மூலயமா வந்து நம்ம இஸ்லாத்துலேயே இருந்தாலும் கூட, நம்ம அல்லாஹ்வை பற்றியே நல்லா அறிஞ்சிருந்தாலும் கூட, இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக அல்லாஹ் வந்து பற்றி இவ்வளோ மகத்துவம் வாய்ந்திருக்கான், இவ்வளோ சொல்லியிருக்கானே அப்படிங்கிறத உளமாற உணர முடியுது. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.